ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது இருக்குங்க. 4 கிரகங்கள் மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க. எத்தனை நாள்? 18 நாட்கள். எண்ணெயில இருந்து எண்ணெய்க்கு வரைக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, சூரிய பகவான் ஜனவரி 14 மகரத்துக்கு வந்துட்டாரு. ஏறக்குறைய பிப்ரவரி 13 வரைக்கும் இருப்பார். செவ்வாய் ஜனவரி 16 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ஜனவரி 13 மகரத்துக்கு வந்து பிப்ரவரி 6 வரைக்கும் இருப்பார். புதன் ஜனவரி 17 மகரத்துக்கு வந்து ஏறக்குறைய பிப்ரவரி 3 வரைக்கும் இருப்பார். அப்ப ஆளாளுக்கு ஒரு நாள் வராங்க, ஒரு நாள் மகரத்தை விட்டு வெளில போறாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒன்னா என்னைக்கு இங்க எத்தனை நாளுங்க இருக்காங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 18 நாட்கள் இருக்காங்க. அது எந்த நாள்ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா, ஜனவரி 17 இருந்து பிப்ரவரி 3 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 18 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த மகரத்துல சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கதாங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்துல வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய சூக்ஷ்மமான நாட்கள் அப்படின்றது இருக்கு. புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு நாள், லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை செய்யறதுக்கு இப்ப அது வாஸ்து நாள்னு கேலண்டரே போட்டாங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேஸ். இந்த மாதிரி இந்த நாள்ல இந்த விஷயம் செய்யறா, அதோட பலன் பன்மடங்கு பெருகும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விசேஷமான சூக்ஷ்மமான நாட்கள் இருக்குதான் செய்யுது. அந்த மாதிரி இந்த 18 நாட்களும் வந்து பாருங்க, நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போகுது. ஆக உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், 4 பேரும் இருந்து என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க. முதல்ல பாக்கியஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். 4 கிரகம் இருக்கு அப்படின்னும் போது நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்திருக்கு. முதல்ல வந்து பாருங்க, சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவன் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, லார்ட் ஆஃப் ஃபோர், அதாவது சுகதாயாஸ்தானத்துக்கு அதிபன். சுகாதிபதி பாக்கியாதிபதியா வரும்போது ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும். உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு நல்ல பெரிய கன்சர்ன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சாப்பாடு பெருசா சரியில்லை. ஏன்னா ஃபேமிலி வந்து பாருங்க ஊர்ல இருக்காங்க. எனக்கு பெருசா வந்து இங்க சாப்பாடு இல்ல, நான் மெஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதனால எனக்கு வந்து பெருசா சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது. லைஃபே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த காலகட்டம் நான் என்ன பண்ணேன், குழந்தைங்களாம் வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. அப்ப என் ஒய்ஃப் அங்க தனியா தான் இருக்காங்க. நீ எதுக்கு தனியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு வீடு எடுத்து, ஆபீஸ் பக்கத்துலயே வீடு எடுத்து அழகா எங்க ஒய்ஃப் சமைச்சு கொடுக்குறாங்க. நான் நல்லா வந்து ஜம்முன்னு ஆபீஸ் போறேன் அப்படின்ற மாதிரி அமைப்பு. ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகுது இல்லைங்களா? அந்த கம்ஃபர்ட் அதிகமாகிறது அப்படின்றது தொழில் ரீதியா இருக்கலாம், குடும்ப ரீதியா இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், இப்ப எக்கனாமிக்கலி நம்ம வந்து வருமானம் வசதி அது ஒண்ணு. அதே மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல இருக்க மக்களோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பழகுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதம். இன்னொன்னு, சூரியன் அப்படின்னாலே அரசாங்கம் சார்ந்த ஒரு பாக்கியம். நீங்க கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல வேலை பாக்குறீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, கவர்மெண்ட் லைன்ல இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு குட்ல ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தப்பா இந்த ப்ரமோஷன் வருமானம் டக்குன்னு கிளிக் ஆயிடும். நீங்க கவர்மெண்ட் எய்டட் பிசினஸ் பண்றீங்க, ரோடு போறது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது, டெண்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய டெண்டர் உங்களுக்கு ஃபேவரா வரும். இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கு அடுத்து சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லார்ட் ஆஃப் 1 and 6, அதாவது ரிஷபராசி என்பர்கள் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 6ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்ப பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ரொம்ப நாள ரிஷபத்துக்கு ஒரு இது உண்டு, நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம்ப்பா, எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு பெருசா அதிர்ஷ்டமே இல்லை, இப்படி பெரும்பாலான ரிஷபராசி என்பர்கள் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க, அட பரவாயில்லப்பா நம்ம கூட நல்ல இது நடக்குதேப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு விதத்துல நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டது டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி என்னை சார்ந்து நான் நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்ன வந்து பாருங்க, பியூட்டி பார்லர் போகணும், இதெல்லாம் ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாப்பிங் போகணும், பியூட்டி பார்லர் போகணும், ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும். அதுக்காக மத்தவங்களை அடிச்சு புடிச்சு மத்தவங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு அப்படிலாம் கம்ஃபர்ட்டா இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப உழைப்பேன், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், அதனால நான் கம்ஃபர்ட்டா இருப்பேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இப்ப அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி கடன் அடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்துல கடன் அடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கடன் சாலிடா இந்த வருஷத்துல நிறைய ரிஷபம் அடைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா, அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் எடுத்துக்கிறது, நல்ல இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம், இந்த மாதிரி எல்லாம் ரிஷபத்துக்கு நடக்கும். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்கா இல்லைங்களா, 3வது கிரகமா. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 12க்கு அதிபன். உங்க களத்திர ஸ்தானாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி விரையாதிபதியும் அவன் தான். அவன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்ற பட்சத்துல கணவன் மனைவி இடையே வந்து பாருங்க
ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பு அப்படின்றது இருக்கும், பிளஸும் மைனஸும் இருக்கும். அன்பு பிரதிபலிக்குதுங்க, ஆனா திடீர்னு அவங்க கத்துறாங்க. பொதுவாவே ரிஷபத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் வந்து பெருசா சரி இருக்கிறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எனக்குரிய என்னோட 16 இயர்ஸ் ஒரு ரிசர்ச்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் ஃபேமிலி லைஃப் ஒரு பெரிய டாட், ஒரு பெரிய query அப்படிதான் இருக்கு. இந்த காலகட்டத்துல நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிட்ட பெரிய லெவல்ல நம்ம வந்து பேசுறது, சண்டை போடுறது அதெல்லாம் வேண்டாம். ஆனா லைஃப் பார்ட்னர் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு சொத்து பத்து வீடு வாசல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய ரிஷபத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்ககிட்ட பெருசா வந்து ஆர்குமெண்ட் பண்றது அப்படின்னு வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 2 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க 20 வார்த்தை பேசுவாங்க. நீங்க 20 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்க 200 வார்த்தை பேசுவாங்க. அப்ப வாய்க்கு பெருசா சிப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, அது அவங்களோட லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்னால. அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர் கிட்டயும் வாய்க்கு பெருசா சிப் போட்டுக்கணும். பிசினஸ் பார்ட்னர்னாலேயே ஏதோ ஒரு விதத்துல எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் புதன் இருக்காரு இல்லைங்களா, புதன் வந்து 2 மற்றும் 5க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாகிஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு லக் என்னையா சும்மா வந்துருச்சு நினைச்சியா, நான் வந்து எவ்வளவு பெரிய டாக்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா, நிறைய என்ன புத்திய போட்டு கசக்கி புழிஞ்சேன், அதனால எனக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைச்சிச்சு, அதனால எனக்கு இந்த வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சிச்சு. அப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே பிளஸ்ங்க. இன்னும் பிளஸ் என்ன அப்படின்னா பாக்கிய யோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி 9ல போய் உட்கார்றா அப்படின் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும், உயர்வு அப்படின்றது இருக்கும். மைனஸ் ஏதாவது இருக்கா, தந்தையோடு கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டம் இருந்தாலும் முயற்சி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து பலிதமாகாது. நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். சட்ட ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து எல்லாம் போடுறீங்க அப்படின் போது காஷியஸா இருக்கணும். இடுப்பு தொடை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு லைட்டா வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஓகேம்மா நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். இந்த காலகட்டம் எங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகுமா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. வயசு 38 40 42 ஆயிடுச்சு. சரி, ஆல்ரெடி திருமணம் பண்ணோமா, ஒரே பையன் ஒரே பொண்ணு, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்ல, திருப்பி 2வது திருமணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இளைய கலத்திரமாவது பிள்ளைங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல அதுலயும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், ரொம்ப நாள் ஆச்சு திருமணமாகி குழந்தை பிராப்தமே இல்ல, எல்லா விதத்திலயும் செலவு பண்ணிட்டோம், குழந்தை பிறப்பு அப்படின்றது இந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படி கேக்குறாங்க. அதையும் சிலர் வந்து பாருங்க ஆண் வாரிசு பெண் வாரிசு அப்படின்னு பர்டிகுலராவும் கேக்குறாங்க. இது தப்பு இது ரைட்லாம் இல்ல, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் இல்லைங்களா. அதே மாதிரி பாருங்க வீட்டுல எப்ப பாரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை அப்படின்றது ஓயுமா அப்படின்றது. பிள்ளைங்க சம்பந்தமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒத்தே வராத குடும்பத்து பிள்ளைங்களை லவ் பண்றாங்க, சில பல வஸ்துக்களுக்கு அடிமை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல கேள்விகளும் பல பிரச்சனைகளும் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட போன் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க. அந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.